அடிமைத்தனம், அடிமைப்படுத்துவது. ஒரு பெண்ணை ஒரு ஆண் அடிமைப்படுத்துவது, கணவன் தன்னுடைய மனைவியை அடிமைப்படுத்துவது. நானும் என்னுடைய அன்னையும் ஒரு பெண்ணு தான். அதனால் எந்த ஒரு பெண்ணு விஷயத்திலே நான் ரொம்ப கவனமாகத்தான் இருக்கேன். நான் ஒரு பெண்ணை அடிமைப்படுத்தினால் எனது அன்னையை அடிமைப்படுத்துவது போன்று உறுதியாகிவிடும். அடிமைப்படுத்துவது வேறு, எனது பிடிக்காத விஷயங்களை தவிர்த்து விடு என்று சொல்வது வேறு. தவிர்த்து விடு, அவ்வளவுதான். இது அடிமைப்படுத்துதல் அல்ல. எனக்கு பிடிக்கல, அதை நீ தவிர்த்து விடு. உனக்கு பிடிக்காத விஷயங்களை நானும் செய்ய மாட்டேன், நானும் தவிர்த்து விடுவேன். அவ்வளோதான். ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் தான், அவ்வளோ, வேற ஒன்றும் இல்லை. என்னோட தேவையில்லாத விஷயத்தை தான் தவிர்த்து விடு அப்படிங்கிறேன் நான். ஏன்னா அவங்களுக்கு பிடிச்சிருந்தா அவங்களுக்கு ஏதாவது ஒரு விஷயங்கள் அவங்களுக்கு தேவையானதை பண்ணலாம், தேவையானதை கொடுக்கலாம், அவங்களுக்கு கல்வி செலவுக்காக கொடுக்கலாம், கல்வி செலவுக்காக கொடுக்கலாம். மற்றபடி அவங்க தொழிலுக்கு ஏதாவது செஞ்சு கொடுக்கலாம், இப்படி ஏதாவது பண்ணலாம் அவங்களுக்காக. அதை விட்டு போட்டு அவங்க புகைப்படத்தை கொண்டு போய் வீட்டில் மாட்டுறதும் செல்ஃபோனில் வைக்கிறதும் அது தவறான விஷயந்தான். அதனால் அந்த மனிதனுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை, இவங்களுக்கு எந்த ஒரு பிரயோஜனமும் கிடையாது. அதனால தான் சொல்கிறேன், அது தேவையில்லாத விஷயம். அது தேவையில்லாத ஒரு விஷயம்தான். அதனால தான் சொல்கிறது, தேவையில்லாத விஷயங்களை தவிர்த்து விடு. இப்போ ஒரு மனிதனை புகைப்படத்தை வச்சுட்டா அந்த மனிதனுக்கு எதுவும் கிடைச்சிருமா? அதைத்தான் நான் சொல்கிறேன். அவனுக்கு எதுவும் கிடைத்து விடுமா? அதனால் அவனுக்கு என்ன நன்மைகள் உண்டு? ஒரு நன்மையும் இல்லை. என்ன இருக்கு அதில்?